சாய்ராம், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு கேள்வி பாருங்க. நரிமுகத்தில் முழித்தால் நல்லது என்கிறார்கள், என்னை பார் யோகம் வரும் என்று கழுதை படத்தை கடைகளில் வைக்கிறார்கள். இதை நம்பலாமா குருஜி? ஏன் நரி அல்லது கழுதைய நல்ல சகுனமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னை பார் யோகம் வரும். ஓகே, இதனுடைய கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் இதனுடைய காரணம் என்னன்றதை சொல்கிறேன். வைத்தது மிக சிறப்பான விஷயம். கழுத ஃபோட்டோ நரி ஃபோட்டோ வச்சது அவ்வளோ நல்ல விஷயம். அதுக்கு அர்த்தம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் கழுதையை பற்றி வரும். கழுதை இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. கூட்டத்தோடு தான் சேர்ந்து வாழும், தனியாக வாழாது, கூட்டத்தோடு சேர்ந்து வாழும். ஓகேங்களா? அதே போல் கழுதை தன்னுடைய இனத்துக்கு, தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா சிங்கம் புலி வந்தால் கூட சண்டை போடும். அவ்வளோ சக்தி இருக்கு அதுக்கு. அதே போல் கரடு முரடான ரோடு, எவ்வளோ மோசமாக நம்ம சாலைகள் இருந்தாலும் அதை கடந்து செல்லும். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது கடந்து செல்லும். எவ்வளோ லோடு வச்சாலும் அது அதோடைய வெயிட்டை சுமக்கும். ஓகேங்களா? எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண தயங்கவே தயங்காது. இதுதான் கழுதையோட சிறப்பு. கழுதைக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு தெரியுங்களா? 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதோடைய இன்னொரு கழுதை ஒரு குரல் கொடுத்ததுன்னா இங்கே கேட்குமா? அதுக்கு அவ்வளோ ஒரு ஷார்ப்னஸ். புரியுதுங்களா? தன் மக்கள், தன் இனத்துக்காக தன்னை ஷார்ப்பாக வைத்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சக்தி கழுதைக்கு உண்டு. நரி, ஒரு நரி இன்னொரு நரி அடித்து சாப்பிடுதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நரி இன்னொரு நரி அடித்து சாப்பிடாது. தந்திரமாக மற்றவங்க அழிச்சதை எடுத்து இது சாப்பிட்ருக்கே தவிர தன்னை அழிச்சிக்காது. ஓகேங்களா? ஒரு காரியம் செய்யணும்னா சரியான வகையில் எப்படி செய்யணும் அப்படின்றது நரி யோசிச்சு செய்யும். அந்த யோசிக்கும் திறன் நரிக்கிட்ட இருக்கு. இதனால தான் அந்த காக்கா ஆயா வடை சுட்ட கதை சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆயா வடை சுட்ட கதை. அப்போ காக்கா வாயில் வச்சிருந்தது. அப்போ காக்கா கிட்ட இருந்து நரி வாங்கிறதுக்கு தந்திரத்தை யூஸ் பண்ணிச்சு. எப்படி பண்ணிச்சு? காக்கா நீ அழகாக இருக்க, சூப்பராக இருக்க, எங்கே ஒரு பாட்டு பாடு, அதை கேட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு காக்கா அந்த பெருமையில் மாட்டிக்கிட்டு காக்கான்னு கத்திச்சான். அப்போ வடை கீழே விழுந்த உடனே ஓடி போய் நரி அதோடைய டார்கெட் என்ன, வடை, அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. இதுதான் நரியுடைய சக்சஸ். அதாவது கழுதையும் நரியும் ஒரு மனிதன் எப்படி தன் வாழ்க்கையை வாழும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுக்கு தான் அந்த ஃபோட்டோ வைக்க சொன்னாங்க. இந்த கழுதையை பார்க்கும்போது இது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுது, எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யுது. நிறைய பார்க்கும்போது எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுது. ஸ்மார்ட், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவன் வெற்றி அடைஞ்சிடலாம். தன் சமூகத்தோடு, தன் மக்களோடு எல்லோரோட சேர்ந்து வாழலாம். தனியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிடையாது. எல்லோரும் சேர்ந்து வெற்றிகரமாக வாழக்கூடிய வழிமுறை அவனுக்கு கிடைக்கணும். அதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு உண்டான இமேஜ் தான் கழுதையும் நரி. ஓகேங்களா? அதை பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன கதை உங்களுக்கு மைண்டில் வரணும். வரும்போது உழைக்கணுன்ற வெறி வரும். உழைக்கணும், ஹார்ட் ஒர்க், கஷ்டப்படுங்க. ஆனால் ஸ்மார்ட்டாக கஷ்டப்படுங்க. ஸ்மார்ட் ஒர்க்கோடு நீங்கள் ஹார்ட் ஒர்க் சேர்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியத்தை எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அது கூடிய விரைவில் பாதி வருஷத்தில் நீங்கள் சாதிச்சிடலாம். வெற்றி மிக எளிதில் சாதிக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணமாக தான் கழுதையுடைய ஃபோட்டோவையும் உங்களுக்கு நரியுடைய ஃபோட்டோ வச்சாங்க. அது சகுனத்துக்கு கிடையாது, அது பார்த்து நீ திருந்தணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக. புரிஞ்சது இல்லைங்களா? மிக சிறந்த ஒரு விஷயம் நம் முன்னோர்கள் நமக்கு சூசகமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அடாப்ட் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம், நல்லதாக வாழ்வோம். சாய்ராம்.